தண்ணீரை கோரினே சரி ஒரு வெள்ளி மண்ணை கையிலே எடுத்தால் இருவரையும் வழிநடத்த வரக்கூடிய நேரத்தில் சரி தென்னந்திரம் அளவால் ஊரணியிலே அந்த ஊரணியை தண்ணீர் தடுத்து இருக்கிறது. தண்ணீரை கோரிக்கொண்டு அந்த கல்படியிலே காலை வைத்து ஏறுகிறார். ஏறும்போது கல்படியிலே ஒரு வாசகம் ஒன்றே வருகிறார். என்ன இருக்கிறது? கல்படியிலே ஒரு வாசகம் வருகிறது. எதற்கு பார்த்தால் அதாவது அவ்வளவு இருக்கிற ஆறு வெளிச்சத்திலே அப்படி 7 உரியானது தொங்குகின்றது. காலத்திற்கு காலம் ஒரு உரியன்னு சொல்லி 7 காலத்திற்கு 7 உரி தருகிறது. இந்த 7 உரிய ஒன்றாக எவனோடு பிடித்து வெட்டுகின்றானோ, பிடித்து வெட்டி கீழே உள்ள தரிசி மொழியை சாடுகின்றானோ அவனுக்கு 1000 வெல்ல முடியாத வரத்தை நான் கொடுக்கிறேன் என்று வார்த்தையை கேட்பார். இந்த வாசகத்தை பார்த்த உடனே மந்திரிக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. ஏன்னா இந்த 7 உரியை வெட்டக்கூடிய ஒரு திடகாத்த வீரர் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய மன்னனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஆகவே மன்னனிடத்திலே சென்று இந்த வார்த்தையை சொல்லி மன்னனுக்கு இந்த மரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படியே மன்னனை ஓடோடி வருகிறார். சரி என்ன உங்களுக்கு வெள்ளி மந்தைகளை தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன், அருந்துங்கள். மந்திரி தண்ணீர் கோர போய் நேரம் ஆயிட்டு இவ்வளவு நேரம் செஞ்ச இல்ல தண்ணீருக்கு தண்ணீர் கோரிக்கொண்டு இருக்கக்கூடியதோ நீங்கள் வனமிருகங்களை எல்லாம் கொண்டீர்கள் பாருங்க. அதனுடைய ரத்தமான தண்ணீரிலே கலந்து வந்தது. சரி சரி ஆகினால் தென்னந்திரை வருவாங்க ஒரு நீரை சென்று உங்களுக்கு தண்ணீரை கோரி வந்திருக்கிறேன். இப்ப வந்து நீங்கள் தண்ணீர் அருந்தினீர்களே, ஆனால் நான் ஒரு வாசகத்தை உங்களிடத்திலே சொல்லுவேன். மந்திரி அதற்கு முன் நான் உங்களிடத்தில் ஒரு வாசகத்தை சொல்ல வேண்டும். என்ன வாசகம்? தண்ணீர் குடித்தீர்களா மன்னா? தண்ணீர் குடித்தா நான் சொல்லுகிறேன். தென்னந்திரை வருவாங்க ஒரு நீரை தண்ணீர் கோரி கல்படியிலே ஒரு வாசகம் பார்த்தேன். அதிலே ஒரு ஆள் வெளிச்சப்பட்டு இருக்கிறது. அந்த ஆள் வெளிச்சத்திலே 7 உரியானது தொங்குகிறது. அந்த 7 உரியை ஒன்றாக சேர்த்து எவர்கள் வெட்டி இந்த கரிசந்திர கூட்டிலே விளைகிறாரோ அவர்களுக்கு 1000 வருட வழியாளர்கள் விடுகிறேன் என்று சொல்லி மந்திரி நான் சொன்னேன் ஒரு கனவு என்று சொல்லி நீ தண்ணீரை கோரி செல்லக்கூடிய சமயத்திலே நான் இந்த மரத்தண்ணீரை சற்று உருகினேன் பார்த்தையா? அப்போது நானும் ஒரு கனவு கண்டேன். உச்சிமா மலையிலே உயர்ந்த மலைக்காவிலே யோகவன காட்டிலே தாயாகி உச்சிமா என்று சொல்லி ஒரு அம்மை இருக்கின்றாளோ, கைலாசத்திலே விரந்து கலந்த வரங்களை மண்ணில் கொண்டு வந்திருக்கின்றாளோ, அந்த அம்மாவுக்கு மட்டும் கோட்டை வைத்து கொலை பூஜை நடத்துகிறேன் என்று சொன்னால் 1000 வருடம் மட்டும் அறிவை விட்டு இறங்காத வரம் தருவேன் என்று சொல்லி உன்னுடைய கனவிலையும் ஒரு அம்மா சொன்னார். உங்களுக்கு கனவு? ஆமா. எனக்கு ஊரிலே எழுதியிருக்கக்கூடிய வாசகம் 2 பேர் சொல்லக்கூடிய எண்ணம் ஒன்றுதான். ஒரே வாசகமா தான் இருக்கிறது. ஆகவே அந்த முதலிலே அந்த உரியிலே எட்ட வேண்டும் என்ற போது சரி பார்த்தால் மன்னனாகப்பட்டவர் என்ன செய்யலாம்?